மாவட்டத்தின் நடுவு பெற்றவர்களே, தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பெருமக்களே, நெஞ்சம் நிறைந்த இசைக்கலைஞர்களே, நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கு அன்பின் வணக்கம். நடுவில் நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. மனிதன் நாகரிகமா வாழ்ந்த காலம், மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம், அந்த காலமா இந்த காலமான்னு சொல்லிட்டு. ஆனா எங்க அண்ணனு எங்க அக்கால வந்து பேசினாங்க. என்னமோ அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் அவ்வளவு சந்தோஷம் வாழ்ந்தது மாதிரியும், எங்க இந்த காலத்துல நாங்க எதுவுமே இல்லாம இருக்கும். தெரிஞ்சுக்கங்க, அந்த காலத்துல மனுஷனுக்கு எதுவுமே இல்ல, ஆனா இந்த காலத்துல எல்லாம் இருக்கும். அது எங்க அண்ணன் பெரிய குற்றச்சாட்டு. அந்த காலத்துல நாங்க வெறும் 3000 ரூபாய் காசை செலவு பண்ணி தானே கல்யாணம் பண்ணோம், சந்தோஷமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு இத்தனை லட்சம் செலவு பண்ணு சொல்லிட்டு மிஸ்டர் மந்திராசன் சார், அந்த காலத்துல நீங்க 10 ரூபாய் சம்பாரிச்சீங்க, 3000 ரூபாய் செலவு பண்ணீங்க. இன்னைக்கு பொண்ணு ஐடி ஃபீல்ட்ல 3 லட்சம் சம்பாதிக்கிறான், மாப்பிள்ளை 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் 6 லட்சம் சம்பாதிக்கிறப்ப வாழ்க்கையில ஒரே ஒரு கல்யாணம், அதுக்கு ஒரு 10 லட்சம் செலவு பண்ணா என்னங்க? இவரெல்லாம் வாழ்க்கையில பணம் ஆசை சார். நீங்க இந்த வாய்ப்பு இல்ல, அதனால செலவு பண்ணல. ஆமா, வாய்ப்பு இருக்கு, செலவு பண்றாங்க சார். அந்த பல்ல இருக்கிறவன் பக்கோட திங்க. அந்த காலத்துல மண்டபம் இல்ல, அந்த காலத்துல பஸ் இல்ல, அந்த காலத்துல கார் இல்ல, அந்த காலத்துல நீங்க மாட்டு வண்டியில போனீங்க, இந்த காலத்துல மாட்டு வண்டி போக நீ மாட்டு வண்டியில போன. அந்த காலத்துல அவ்வளவு இல்லச்சே. நீ அந்த காலத்துல என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? என்ன வச்ச? அந்த காலத்துல கார் இருந்துச்சா? அந்த காலத்துல மஞ்சளானே யாருக்கா தெரியுமா? அந்த காலத்துல மேல இருந்துச்சா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா விஜய் மைக் இருந்துச்சா? அந்த காலத்துல தம்பி கிராமத்து பட்டதாரியோட யூடியூப் சேனல் இருந்ததா? சேனல் இருந்ததா சார்? அந்த காலத்துல என்ன சார் இருந்துச்சு? வெந்தத தின்னா விதி வந்தா செத்தான். ஆனா இந்த காலத்துல செல்போன் இருக்கு, டிவி இருக்கு, வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் இன்னைக்கு தானங்க இருக்கா? ஒண்ணு வேண்டாம். அக்கா வந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட அவ்வளவு பேசி கேட்டாங்களே, நான் உங்கள்ட்ட 2 கேள்வி கேட்க. அக்காவா? ஆமா, கலரை பார்த்தாவே தெரியுது. எங்க அக்கா சார் 2 கேள்வி கேட்கிறேன் சார். என்ன மாதிரி ஒரு அடங்காத பையன், உன்ன மாதிரி ஒரு அடங்காத பையன், எங்க அக்கா மாதிரி ஒரு அழகான பொண்ணு. பாரு நடுவருங்கிறனால அமைதியா உட்கார்ந்துருக்கேன். நீங்க பொறாம இருக்கீங்க. எங்க அக்கா அழகான சார். ஆமா, பெரிய கணபதி பேக்கரி ஃபேமிலி உங்க அக்காவை கண்டு பொறாமப்படுறாங்க. ஏங்க என்ன மாதிரி அழகான பையன், எங்க அக்கா மாதிரி ஒரு அழகான பொண்ணு. உங்க அக்கா மாதிரி திருத்தம் அழகான இல்ல, அகலமான பொண்ணு சார். அழகான பொண்ணு சார், அகலமான பொண்ணு தம்பி. அழகான பொண்ணு, அகலமான சரி. என்ன மாதிரி அடங்காத பயலுக்கும் எங்க அக்கா மாதிரி அழகான பொண்ணுக்கு என்ன சார் வித்தியாசம்? நீங்க பையன், அது பொண்ணு. எங்க இது இங்க இருக்க, நீ வேட்டி கட்டி இருக்க, அந்த அம்மா சேலை கட்டி இருக்கு. இது இங்க உட்கார்ந்து யாருக்குமே தெரியாதா? இதானப்பா என்ன வித்தியாசம்னு கேட்டேன் சார். அடங்காத பையனுக்கும் அழகான பொண்ணுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? அடங்காத பையன் ஊரை சுத்துவான், அழகான பொண்ணு ஊரே சுத்தும். இப்ப எனக்கு ஒரு மாதிரி சுத்துது. என்ன சுத்துது சார்? ஒண்ணு வேணாங்க. நான் சொன்னேன் இந்த காலம் ரொம்ப நல்ல காலம் சொன்னீங்க, அந்த காலம் சொன்னீங்க. இந்த காலத்துல நம்ம வீட்டுல ஆடு வளர்க்குறமே, ஆடு, அந்த ஆட்டுக்கு சுகர் இருக்கா? ஆட்டுக்கு எதுயா சுகர்? பிபி இருக்கா? பிபினா பிரஷர் இருக்கா? கல்யாணத்துல ஊதுவாங்களா? அதுவா? அந்த இல்லங்க, பிளட் பிரஷர், பிபி. ஓ, பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம். ரத்த அழுத்தம் இல்ல. நம்ம வீட்டுல 4 நாய் வளர்க்குமே, நாய், அந்த நாய்க்கு சுகர், நாய்க்கு சுகர் பிபி எல்லாம் கிடையாது. இல்ல இல்ல. ஆனா மனுஷன் நம்மளுக்கு மட்டும் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கு. உண்மையிலுமே சொல்றேன், திருக்கவுண்டன் வலசுல இதுக்கு ஒரு விட தெரிஞ்சே ஆகணும். நாம் வளர்க்கக்கூடிய ஆடு, மாடு, நாய், கோழி, இதுக்கெல்லாம் பிபி கிடையாது, சுகர் கிடையாது, பிரஷர் கிடையாது, எந்த டென்ஷன் கிடையாது. ஆனா நமக்கு ஏன் இதெல்லாம் வருது? ஏன் இருக்கு? என்ன காரணம்? அதுக்கெல்லாம் பொண்டாட்டி இல்ல, நமக்கு பொண்டாட்டி இருக்கு சார். கைதட்டுங்க சார், இது ஏதோ உண்மையா இருக்கும் போலதான் தெரியுது சார். கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில மனுஷனுக்கு 1000 கஷ்டம் இருக்கு சார். ஒரு ஐயா கையில பக்கத்துல ஆயா குத்துற, அவன் தான் சொல்றோன்னு நீ உனக்குள்ளதான் குத்தி அப்படின்னு அதுக்கு கூட தீர்வு நாங்க சொன்னா சார். ஆசை வச்ச அம்பளன்னா அன்றைய பகல் ஒன்று எண்ணி தெரியுது, வெற்றி வர நடந்ததெல்லாம் தெய்வத்த சோதனை. நீ மட்டும் மனசு வச்சா இது வேதனை, நான் மட்டும் இல்லைன்னா சன்னியாசம் போயிருப்பான். ஆசை முதல் தான் பேசுற காவி கட்டி அலைஞ்சிருப்பான். மங்களத்தை பெற்றவனே உன் மனச மாத்திக்கடா, மங்களத்தை பெற்றவனே உன் மனச மாத்திக்கடா. ஏன் கதைய கேளு.
அவசரம் வந்தா கூட அதுக்கு தீர்வு தர மாதிரி எங்களுக்கு இந்த காலத்துல பாட்டு போட்டு கொடுத்தான். அந்த காலத்துல என்ன பாட்டு போட்டு கொடுத்தீங்க? நீங்க சோதனை மேல் சோதனை, சோதிய சோதிய வேதனை. இது ஒரு பாட்டுன்னு சொல்லி பாடலாமா? இதோட வசனம் எல்லாம் இருக்கும், பாத்திருக்கீங்க? என்ன வசனம் சொல்லுங்க அப்ப. பழைய பாட்டு சார். அந்த வசனத்தை விடுங்க சார். இவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம், இவங்களே புள்ள பெத்துக்குவாங்களாம், இந்த புள்ளைய கூட தொட்டில போட்டுக்குவாங்களாம், அப்புறம் தொட்டி சாடுவாங்களாம். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய், இல்லை ஒரு பிள்ளை என்று எங்குவோ பாடல் இருக்கு, இங்க வந்து ஏன் எங்க அவெல்லாம் அப்ளிகேஷன் போட்டேன். நீ பெற்று விட்டு இதை விட ஒரு பாட்டு போட்டுருவான். அப்பப்பா நான் அப்ப நல்லடா, தப்பப்பா நான் தாயும் அல்லடா, எங்கோ எவனோ பெற்ற பிள்ளையோ, எங்கே இருக்கும் தத்து பிள்ளையோ. சார் எந்த அர்த்தமே பாக்க சார். ஒண்ணு வேணாம். நீங்க எவ்வளவு பேர் நடுவருங்க தமிழ்நாட்டிலே பரபரப்பா நடுவர். நீங்க பாத்தீங்கன்னா பட்டிமன்றத்துக்கு பை எடுத்துட்டு வெளில வர்றீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க அத்தாச்சி இருக்கான்னு வச்சுங்களேன். நீங்க பை எடுத்துட்டு போறப்ப மிஸ்டர் ரவிக்குமார் சார் அப்படி உங்களை கூப்பிட்டு உங்களை பார்த்து பாடுறாங்க. போகாதே போகாதே எங்கனவா பொண்ணாத செப்பனோ நான் கண்ட ஐயா, பொண்ணாத செப்பனோ நான் கண்ட. இப்படி பாட்டை பாடுனா நீங்க இந்த ஊருக்கு வர முடியுமா? தீர்ப்பு சொல்ல முடியுமா? அவச குணமா பாடுனா எப்படிப்பா வீட்டை விட்டு தொழில் செய்ய வெளியே? இதை விட காதல் ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருவாங்க. இப்ப இந்த ஊர் பையன் ஒரு அழகான பிள்ளை லவ் பண்ணான்னு வச்சுங்களேன். அந்த பிள்ளை பார்த்து வாராய் அப்படி யாரு அந்த போகுமிடம் வெகு தூரமில்லை, நீ வாரா. அந்த பையலே அவங்க வீட்டுக்கு தெரியாம தான் அந்த பிள்ளைய கூப்பிடுறான். அந்த பிள்ளை பார்த்து வாராய்னு சத்தம் போட்டு கூப்பிடுறான். ஊருக்கே தெரிஞ்சு இழுத்து வச்சு அவன் அடிச்சிட மாட்டாங்க. அதுக்கு கூட பாட்டு நான் போட்டு கொடுத்தான். எப்படி சொன்னா, எப்படி இப்ப கோயில் திருவிழா, நீ பாட்டுல முன்னாடி போயிடு, நான் பின்னாடி வர்றேன், கோயில்ல பாத்துக்கலாம். நீ முன்னால போலாம், நான் பின்னாலே வரேன். புள்ள புள்ள கருகமணி போட்ட புள்ள, நாச்சு வந்த புள்ள கண்ணம்மா, அடி நான் தாண்டி புருஷ பொன்னம்மா, என்னடி முடியம்மா கண்ணுல மையே, யாரு வச்ச மையே, நான் வச்ச மையே, நாளே போல பின்னாலே வாரேன். இதாங்க பாட்டு, இதாங்க சந்தோஷம், இதாங்க மகிழ்ச்சி. நான் உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். நல்லா கேளுங்க. ரொம்ப படிச்சிருக்கீங்கல்ல, இவ்வளவு படிச்ச நீங்க அறிவு சார்ந்த மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க சார்பை கொண்ட கேட்கிறேன். ஆங்கில எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு சொல்லுங்களேன். இது தமிழ் பட்டிமன்றம். இதுல நீங்க ஆங்கில எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்கிறீங்க. இருந்தாலும் சபையில ஒரு பேச்சாளர் கேட்ட கேள்விக்கு ஒரு நடுவர் பதில் சொல்லணுங்கிறது மரபு. அதற்காக வேண்டி நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. ஆங்கில எழுத்துக்களின் எண்ணிக்கை 26. ஆங்கிலத்தின் மொத்த எழுத்துக்கள் 26. இதுல ஆங்கில உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல, வவல்ஸ். ஆமா, அது எத்தனைன்னு சொல்லுங்களேன். ஆங்கில உயிரெழுத்துகள் தெரியும். A E I O U வவல்ஸ் அப்படின்னு பேரு. 5 எழுத்துக்கள்ல. நீங்க வேணா பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்கள் பேருமே இந்த AEIOU இந்த 5 உயிரெழுத்துல தான் முடியும். ஆமா. நீங்க வேணா இங்க உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்க எல்லாரும் உங்க பொண்டாட்டி பேரை சொல்லி பாருங்க. இந்த 5 எழுத்துல தான் எல்லா பொண்டாட்டி பேருமே முடியும். இப்ப நம்ம ராணிக்குமார் அக்கா இருக்காங்க, ராணி இருக்காங்க. நம்ம அக்கா பேர் என்ன? ராணி. ராணிக்கு கடைசி வந்ததுல முடியுது, குமார்ல முடியுது. இல்லங்க, ராணி தானங்க. குமார் உங்க புருஷன் பேருங்க. ஏங்க அங்கேயே கேட்டேன். ராணிக்கு எதுல முடியுது? கடைசி ஐல முடியுது. ஐல முடியுது. அங்க பேசுறாங்களா கௌதமி, கௌதமிக்கு எதுல முடியுது? ஒய்ல முடியுது. உங்க வீட்டுக்காரம்மா பேர் என்ன? நித்யா. எதுல முடியுது? ஏல முடியுது. ஆனா உங்க வீட்டுக்காரம்மா பேர் என்ன? உஷா. உஷா ஏல முடியுது. தம்பி ஏல முடியுது. நீங்க வேணா பாருங்க. தம்பி மஞ்சுநாத மனைவி பேரு ராஜி. ராஜி ஐல முடியும். இங்க இருக்கீங்கல்ல, எல்லா பெண்கள் பேருமே உயிரெழுத்துக்கள் இந்த 5 எழுத்துல தான் முடியும். எல்லா பெண்களுடைய பேரு இந்த 5 எழுத்துல தான் முடியும். இப்ப நான் ஒரு பேர் கேக்குறேன், சொல்றியா? சொல்லுங்க. சிம்ரன். அந்த ரிம்மனுக்கு எதுல முடிஞ்சானா? அது என்ன முடிஞ்சல, நல்லா முடியுதா இல்லையா? சிம்ரன் அந்த அம்மாவோட இயற்பெயர்ல, அது புனை பெயருங்க. என்ன பேரா இருந்தாலும் அது பேரு தானே. நீங்க ஒரு கேட்கணும், எல்லா பெண்கள் பேருமே இந்த உயிரெழுத்து 5 எழுத்துல முடியுதா? ஏன்? என்ன காரணம்? ஏன்னு கேளுங்க. நீயே சொல்லுப்பா. நீங்க கேளுங்க. ஒரு எல்லா பெண்களினுடைய பெயரும் இந்த 5 உயிரெழுத்துக்களிலேயே முடிகின்றதே. அதற்கு என்ன காரணம்? நம்ம உயிரை எடுக்கிறது தான்.
இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில காதல் வந்தாலே கசல சபா, சொன்னாங்க. ஆ. ஆசை மட்டும் இல்லாத ஆளே போகாத இங்க யாரு குற்றமும் குணமானதா பொப்பனை என்னும் போததா அந்த வேகம் வந்து போது ஒரு 787 14 நாடு தாகத்தான் உண்மையே என்னை பாரடா அது இல்லாட்டா உலகம் இங்க ஏதனா காதல் என்பது பொது உடம கஷ்டப்பட்டு தானே தண்ணி உடம அப்பொழுதும் காதல் சேராம போனா நீயும் தான் பிறக்க முடியுமா அதை எப்பொழுதும் நீயும் தான் மறுக்க முடியுமா நண்பர்களே, இந்த உலகத்துல மனுஷனுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இந்த காலத்துல சார் ஒண்ணு வேண்டாங்க. இந்த உலகத்துல தாயை விட மிகப்பெரிய உறவு ஏதாவது இருக்கா? தாய்க்கு நிக்கான உறவு இருக்காங்க. ஒண்ணு சொல்றேன்ப்பா, ம். தாயை மிஞ்சிய உறவும் இல்லை, தாய்க்கு நிகரான தெய்வமும் இந்த உலகத்தில் இல்லை என்பதுதான் சத்தியமான உண்மை. துர்க்கை என்கிற தாய்க்குத்தான் நாளைக்கு கும்பாபிஷேகமே நடத்துறீங்க. நம்முடைய வேதங்கள் எத்தனை தெரியுமாமா? வேதங்கள் 4. ரிக்வேதம், யஜூர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு 4 வேதங்கள். ஆமா. அதுல பழமையான வேதம் எது தெரியுமா? என்ன வேதம்? ரிக்வேதம். ரிக்வேதம். நிறைய நல்லா கேட்டுட்டு இருக்கீங்க, அதனால சொல்றேன். அந்த ரிக்வேதத்தினுடைய ஒரு உபனிஷத்துல என்ன செய்தி இருக்கு தெரியுமா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் தான் நேரடியாக வந்து வாழ முடியாது என்பதற்காகத்தான் தன்னுடைய பிரதிநிதியாக நம் வீட்டில் பெற்ற தாயை படைத்திருக்கிறது என்று நம் வேதம் சொல்லுகிறது. ஆகவே கோவில் கருவறைக்குள் இருக்கிற தெய்வமும் ஒன்றுதான், நம்மையே கருவறையில் தாங்கிய தாய் எனும் தெய்வமும் ஒன்றுதான் என்பதுதான் நம் வேதம் சொல்லுகிற வார்த்தை. நடுவிலே அப்படிப்பட்ட தாயை கூட அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எங்கேயாவது விட்டுட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் தாய்க்கு நிகரான தெய்வம்ங்கிறத இசைஞானி இளையராஜா அழகா போட்டு கொடுத்தாருங்க. அம்மா யார் தெரியுமா? அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா, அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் பாடும்போது கொஞ்சம் டிலே, பாடும்போது கொஞ்சம் டிலே. பூமி பூமி தாங்கி கொள்ளும் சாமி சாமி வெந்தவளை மறிச்சா உங்கமனே தாண்டா உங்கமிய மறந்தா செத்தவனே தாண்டா அம்மா அம்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. நல்லவனுக்கு கொடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம், ஆளுக்கு நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம், ஒரு வழி போக விட்டா உள்ளக்கெல்லாம் சந்தோஷம், பாரதெல்லாம் வாரி தந்தா உனக்கெல்லாம் சந்தோஷம். நெஞ்சமனத்து மந்திரத்தப்பா மந்திரத்தா தெய்வம் மகிழும் உன்னை கொடுத்து ஒன்று மகிழா இன்பம் விட்டடா துன்பம் விட்டடா வந்தாலும் தராம போனாலும் தாங்கிக் கொள்ளும் தெய்வம் தாண்டடா. அம்மாவை தெய்வம் என்று சொன்ன காலம் இந்த காலம். ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் பண்பாடுகளையும் நாகரிகையும் வளர்க்கக்கூடிய காலம் அந்த காலத்தை விட இந்த காலமே என்ற நல்ல தீர்ப்பை தருவில் நம்பிக்கையோடு எங்க மஞ்சுநாதனை இப்படித்தான் முடிச்சாரு, அப்படி நானே முடிக்கிறேங்க. அண்ணன் சொன்னார், எங்க பார்த்தாலும் நீங்க மரம் நட்டுவீங்க, அடுத்த சந்ததி இந்த தேசத்தில் மரத்தோட வாழட்டும் சந்தோஷம் வாழட்டும் சொன்னாங்க. ஆனா அதுக்கான தீர்வு கூட எங்கால் 4 வரி சொன்னாங்க. உலகத்தில் அழகா சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் அங்க குடிக்கின்ற தாய்ப்பால் எல்லோருக்கும் தாராளமா கிடைக்கணுங்க, குடிக்கின்ற தண்ணீர் எல்லோருக்கும் சும்மா கிடைக்கணுங்க. ஆனா இன்னைக்கு தாய்ப்பாலை காசுக்கு விக்கிறோம், குடிக்கிற தண்ணியை கூட காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோமே. இந்த சமூகம் இப்படியே போனா இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்டுல குடிக்க தண்ணி இல்லாம எல்லாம் செத்து போறாங்க வருத்தத்தோட சொன்னாங்க. தாய்ப்பாலும் தண்ணீரும்
ஒன்னாத்தான் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே தலைகீழா போனுச்சு. நிலாவுல தண்ணீர் இருக்கானு தேடுறான், ராக்கெட்ட ஏவுறான், பூமியில தண்ணீர விலை பேசி விக்கிறான். ஆறு இருக்கும் பக்கத்தில ஊரூரா வாழ்ந்துச்சு, வரலாறுன்னு சொன்னுச்சு. ஊரு மட்டும் இருக்குதுடா, ஆற மட்டும் காணல. அது போன இடம் தெரியல. இப்படியே போச்சுதுன்னா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவும் கூட வாழுண்டா. மனுஷ பைய என மட்டும் மண்ணா தான் போகுண்டா. ஆகவே எல்லாத்தையும் நாங்களும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். சபாஷ். எங்களுக்கே நல்ல தீர்ப்பை தாருங்கள். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உண்மையிலுமே ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. எனக்கு ரொம்ப, ஏன்னா நேரத்தை ரொம்ப சுருக்க வேண்டியதா போச்சு. ஏன்னா அடுத்து தம்பியினுடைய படுகளம் இருக்கு, அதற்கான பூஜைகளை எல்லாம் தம்பி தொடங்கிட்டாரு. ஒரு 7 நிமிடத்திற்குள்ள என்னுடைய தீர்ப்பை, ரொம்ப உங்களுடைய மனம் தொடும்படியான ஒரு தீர்ப்பை கொடுப்பேங்கிற நம்பிக்கையோட தொடங்குறேன். உண்மையிலுமே நல்லா பேசி பாடிய இந்த 4 பேச்சாளர்களுக்கும் முதல்ல ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். உண்மையிலுமே மடியில் குழந்தைகளோட நிகழ்ச்சியை கேட்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா உங்களை வாழ்த்துகிறோம். எதற்காகன்னா அடுத்த தலைமுறை கூட தமிழ் கேட்டு வளரட்டும் என்கிற நம்பிக்கையோடு மடியில் பிள்ளைகளோடு இங்கே தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். திருக்கவண்டன் வலசிற்கு வந்ததை வாழ்நாளின் பாக்கியமாகவே நாங்கள் அத்தனை பேரும் கருதுகிறோம் என்று சொல்லி தம்பி எக்கோவை கட் பண்ணிட்டு பாடும்போது மட்டும் ஒரு பாயிண்ட் எக்கோ வச்சுங்க. ஒரு 2 விஷயம், இந்த பட்டிமன்றம் வெற்றி மன்றம்னா ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே நல்ல செய்திகள். உண்மையிலுமே தம்பி பாடின பாட்டை பாடும்போது அங்க ஒரு அன்பு சகோதரி அந்த வரிகள் அப்படியே திரும்ப பாடுறாங்க. எல்லாரும் அப்படியே இருந்த இடத்துல இருந்தே கும்பிட்டுக்குங்க, நானும் கும்பிட்டுக்கிறேன். உண்மையிலுமே ஒரு நல்ல செய்தி. அந்த காலமா இந்த காலமா, நினைத்தாலே இனிப்பது, மகிழ்ச்சியும் மன நிறைவும் தந்தது அந்த காலமா இந்த காலமா? அந்த காலமேனு 2 பேர் ரொம்ப கம்பீரமா, இந்த காலமேனு 2 பேர். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காலமே அப்படின்னா இவங்க சந்தோஷப்படுவாங்க, இவரு மண்ணவாரி தூத்துவாரு. இந்த காலமே தீர்ப்பு கொடுத்தன்னு வைங்களேன், இவங்க சந்தோஷப்படுவாங்க, மஞ்சுநாத செய்வனையே வச்சிருவாங்க. அப்படின்னா அந்த காலமும் தான் இந்த காலமும் தான் அப்படின்ட்டா இதுக்கு எதுக்கு இந்த வெண்ணையை நடுவரா கூட்டிட்டு வந்தாங்கன்னு அங்கிருந்து ஒரு குரல் கேட்கும். உண்மை சொல்றேன். அப்ப ஏதாவது நறுக்கு தெரித்தார் போல ஒரு வார்த்தை சொல்லணும்ல, அந்த காலமா இந்த காலமா அப்படின்னு கேட்டா ஒண்ணு சொல்றேங்க, அந்த காலம் இந்த காலம். எளிமையாவே நான் முடிக்கிறேன். தம்பி சொன்னாரு பாருங்க, இந்த காலத்துல எல்லாம் பண்பாடு இருக்குன்னாரு. அங்கதான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன பண்பாடு? அன்னைக்கு ஒரு அப்பாவும் பையனும் உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிவில ஒரு வரக்கூடாத ஒரு காட்சி ஒளிபரப்பாகுது. பையன் பார்த்துருவான், நாகரீகம் நாசமா போயிடும் நினைச்ச அப்பா என்ன பண்ணாரு தெரியுங்களா? ரிமோட்ல சேனலை மாத்தலாம்னு பாக்குறாரு, சேனல் மாறல. மறுபடியும் மாத்தலான்னு பாக்குறாரு, சேனல் மாறல. மறுபடியும் மாத்தலான்னு பாக்குறாரு, சேனல் மாறல. அப்புறம் தான் பாக்குறாரு கையில இருக்கிறது ரிமோட் இல்ல, செல்ல பிடிச்சு அழுத்திட்டு இருந்திருக்காரு. அந்த கருமத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ரிமோட்டை எடுத்து சேனலை மாத்தலாம்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த காட்சி ஒளிபரப்பாயிடும். பையன் பார்த்துருவான், நாகரிகம் நாசமா போயிடும். அதனால அப்பா என்ன பண்ணாரு தெரியுங்களா? மகனே கண்ணை மூடுறா, மகனே கண்ணை மூடுறான்னாரு பாருங்க. ஓடி வந்து இந்த பையன் அவங்க அப்பன் கண்ணை மூடிட்டேன். நீ கெட்டாதப்பா, நான் நேத்தே பார்த்துட்டேங்க. யோசிச்சு பாருங்க, இதுவா சார் வாழ்க்கை? இதுவா வாழ்க்கை? நன்றாய் உண்பதும் நன்றாய் உடுப்பதும் அல்ல நாகரீகம், நல்லவற்றை கேட்பதும் நல்லவற்றை பார்த்து வாழ்வதும் தானே நாகரீகம்னு வாழ்ந்த காலம் அந்த காலம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அழகா இன்னைக்கு கூட ஒரு கவிஞன் வைரமுத்து அவர்கள் ஒரு பாட்டு கொடுத்தார், படிக்காதவன் படத்துல. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை எது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும். தாய் தந்த அன்புக்கும் நீ தந்த பண்புக்கும் பூமாரி காத்து நிற்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்புக்கு
குயிலாக பாடு பண்பாடு இடையிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் ஓடு ஓடு ஓடு. பாட்டு நல்லா இருந்தா ஒரு கைதட்டல் கொடுங்க. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராத வெள்ளம் வரலாம், நேர்மை எது மாறாமல் தர்மம். இன்னைக்கு நான் சொல்றேங்க, திருக்குறள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குறள். இந்த செல்போனை நான் மறக்கவே மாட்டேன். மருளாடுகிற போது தாங்கி பிடிச்ச ஒருத்தருடைய செல்போன் காணோம். மேடைக்கு வந்து ஒரு சகோதரர் சொல்றாரு, நடுவர் சார் அதை கொஞ்சம் சொல்லுங்க, யாராவது எடுத்திருந்தா கொண்டு வந்து கொடுக்கட்டும்னு. அதை சொல்லலாம்னு நான் போறதுக்கு முன்னாடி அடுத்த தகவல் வருது, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சார், இங்க கிடக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டார் அப்படின்னா நான் சொன்னேன், அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாத திருக்கவுண்டன் வளசுன்னு சொன்னேன். இத இப்ப நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைய, வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் சொன்னான். என்ன தெரியுங்களா வார்த்தை? அழ கொண்ட எல்லாம் அழப்போம்னா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? எளிமையா சொல்றேன், கிராமத்து மக்களுக்கு புரியுற மாதிரி. அடுத்தவர்களை அழ வைத்து ஒரு பொருளை நீங்கள் பெற்றால், அபகரித்தால், அந்த பொருள் உங்களை அள வைத்து விட்டு உங்களை விட்டு போய்விடும் என்பதுதான் சத்தியமான உண்மை. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா கைதட்டுறீங்க சார். இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் மனசு வருத்தத்தோட சொல்றேன் சார். இதே பக்கத்துல உடுமலைப்பேட்டையில அந்த பள்ளி தாளாளர் நடந்த சம்பவம் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? 2-3 நாட்களுக்கு முன்னாடி RCBங்கிற அணி IPL மேட்ச்ல 17 ஆண்டுகளுக்கு பிறகு கப்பு வாங்கியிருக்காங்க. பாராட்டுறோம், வாழ்த்துகிறோம், கை குலுக்குகிறோம், தட்டி கொடுக்கிறோம், இன்னும் வெற்றிகள் பெருகட்டும் என்று மனமாற பாராட்டுகிறோம். ஆனா என்ன நடந்துச்சு? அந்த பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துக்குள்ள அவ்வளவு 1 லட்சம் பேர் கூட வேண்டிய இடத்துல 4 லட்சம் பேர் கூடி கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம அரசாங்கமும் காவல்துறையும் திணறி மிதிபட்டு நசுங்கி அந்த சம்பவ இடத்திலேயே 11 உயிர்கள் போயிருக்குங்க. அதுல உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தனியார் பள்ளியினுடைய தாளாளருடைய மகள் 24 வயது கூட நிரம்பாத அந்த சின்ன பிள்ளை. யோசிச்சு பாருங்க, IT கம்பெனில வேலை பார்க்கிற அந்த பிள்ளை இறந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. மனித உயிர்கள் விலை மதிப்பானவை என்பது மாறி மனித உயிர்களுக்கு மதிப்பே இல்லைங்கிற காலமா இன்றைய காலம் மாறி போயிடுச்சுன்னா இந்த காலத்துல என்ன மகிழ்ச்சி இருக்கு, என்ன மனநிறைவு இருக்கு? அன்னைக்கு எவனாவது ரோட்ல விழுந்து அடிபட்டான்னா ஐயோ என்னாச்சு, ஐயோ ரத்தம் வருதா, ஐயோ என்னாச்சு, ஏதோ தண்ணி வாங்கி கொடுங்க, சோடா வாங்கி கொடுங்க, ஐயோ தூக்குங்கய்யா, வண்டியில ஏத்துங்கய்யா, ஆஸ்பத்திரியில சேர்த்துங்கய்யா போவான். இன்னைக்கு எவனாவது ஒருத்தர் கீழே விழுந்தானா அடுத்த நிமிஷம் உடனே போன் எடுக்கிறான். பைபாஸ் சாலையில் விபத்து, ரத்த வெள்ளத்தில் ஒருவர் இழுத்து கொண்டே இருக்கிறார், உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அப்ப நீ யாரா போட்டோ எடுக்கிறவனே? நீ ஒருத்த போட்டோ எடுக்கிற, நீ யாரு? யோசிச்சு பாருங்க. கீழே விழுந்தா விழுந்தவனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தது அந்த காலம். ஆனா விழுந்த உடனே செல்போனுக்கு என்னாச்சு, கூடைய தூக்கிட்டு அங்க போகாதரா, பால் காசுக்காக தம்பி அங்க வைக்க சொன்னான். பழக்க தோஷத்துல அவன் கூடைய வாங்கிட்டு அங்க போக ஆரம்பிச்சான். காத்துக்கு போகாது, வெயி, காசு வந்ததுன்னா வெயிட்டா நிக்கும், அப்படி வை. உண்மையை சொல்றேன். அப்போ என்னைய காலம் இருக்கு அந்த காலம். இந்த காலமா அந்த காலமான்னு கேட்டா ஒரு 2 விஷயம்தான். அந்த கால வாழ்க்கையா இந்த கால வாழ்க்கையா? கலர் கலராய் மிட்டாய்களை சாப்பிட்டு மகிழ்ந்திருந்தது அந்த காலம் என்றால், கலர் கலராய் மாத்திரைகளை சாப்பிட்டு வேதனையோடு இருப்பதுதான் இந்த காலம். வயதை பார்த்து மரியாதை வந்தது அந்த காலம் என்றால், வசதியை பார்த்து மட்டும் மரியாதை வருவதுதான் இந்த காலம் அப்படின்னு சொன்னா, எத்தனையோ நோய்கள் வந்தாலும் மனிதர்கள் வாழ்ந்தது அந்த காலம். சின்ன சின்ன நோய்களுக்கே மனிதர்கள் கொத்து கொத்தாய் செத்து மடிவது இந்த காலம் என்று கேட்டால், அன்பிற்குரியவர்களே, சாப்பிட்டு முடிச்ச பிறகு வெத்தலை பொட்டியை எடுத்தால் அந்த காலம், சாப்பிட்டு முடிச்ச பிறகு மாத்திரை பொட்டியை எடுக்கிறமே இதுதான் இந்த போதாத காலம் என்று சொல்லி மரியாதை, மன நிறைவு, மகிழ்ச்சி எல்லாமே
ஒரு காலத்தில் இருந்தது, இந்த காலத்தில் குறைந்து கொண்டே வருகிறது என்று இந்த மன்றம் கருதுவதால் என்றைக்குமே மகிழ்ச்சியும் மன நிறைவும் அந்த காலத்திலே என்கிற தீர்ப்பை உங்கள் பொற்பாதங்களில் பணிந்து வணங்கி, உண்மையாகவே இந்த மேடையை எங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களின் பாதங்களுக்கும் எங்கள் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து விடைபெறிய விருப்பமின்றி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இதோ தம்பி மஞ்சுநாதன் அவர்கள் தொடர்கிறார் படுகளம்.